சரி சரி, இனிமே நான் கேட்குறேன். அடக்கடவுளே, என்ன சசி சொல்ற? எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா? சே. அவர் சொல்றான்னுட்டு நீங்க பாட்டுக்கு அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க அத்தை. இல்ல சுந்தரி, நான் பண்ணல, நீ போ உள்ள. ஏனே தெரியல, கொஞ்ச நேரம் கோவப்பட்டா கூட பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டு கோவப்பட்டு பேசிட்டே இருக்காங்க தான் மாமா. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, பயமா இருக்கு. இது வரைக்கும் நான் ரொம்ப பயப்பட்டதும் இல்லை, இவருக்கு பயந்ததும் கிடையாது. ஆனா இப்பெல்லாம் இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. அடுத்து என்ன சொல்ல போறாரோ, என்ன திட்ட போறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. சுந்தரி, பயப்படாத, நீ போ உள்ள, நான் வந்துட்டு பேசிக்கிறேன். பேசுங்க அத்தை. ஆனா அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடாதீங்க. அப்பா சும்மாவே கோவப்பட்டு பேசுறாரு. நான் ஃபோன் பண்ணி என்னப்பா பண்றீங்க, சாப்பிட்டாச்சா என்னது கேட்டா, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன, நீ எதுக்காக கேட்குற, நீ நான் என் பொண்ணு அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி பேசுறாரு அத்தை. அதனால அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லாதியா, இன்னும் என் மேல வெறுப்பு தான் ஆகும். அதெல்லாம் தெரியுதுல, அவர் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். பாத்தீங்களா அத்தை, இதே மாதிரிதான் பேசுறாரு. நான் என்ன செய்ய போறேனே தெரியல. சுந்தரி, நான் வந்துட்டு பேசிக்கிறேம்மா, எதுவா இருந்தாலும் நீ போ உள்ள, நீ எதுக்கும் பயப்படாத. சரிங்க அத்தை, பேசுங்க. சரிம்மா, நீ போ. டேய், என்னதான் இருந்தாலும் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. பாவண்டா, ஒரு அளவு தான் மிரட்டலாம், ஒரு அளவு தான் திட்டலாம். நீ என்ன எதுக்கெடுத்தாலும் திட்டுற, எதுக்கெடுத்தாலும் பேசுற? ஏண்டா, முன்னாடி நீ இப்படி இருந்திருந்து இப்போ இப்படி இருந்தா கூட பரவாயில்ல. முன்னாடி இதுக்கும் தலைகீழ அந்த பிள்ளைகிட்ட இருந்த, இதுக்கும் தலைகீழ அந்த பிள்ளை வாங்கிட்ட, இப்போ பயப்படுற மாதிரி நீ அந்த பிள்ளைக்கு பயந்துட்டு இருந்த. இப்போ நீ எந்த பிள்ளைகிட்ட சாப்பாடுக்கும் நோட்டம் சொல்கிற மாதிரி அந்த பிள்ளை வான்ட்ட ஏதாவது ஒரு நோட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடான்னா ஆப்போசிட்டாக அதுக்கு இதுக்கு தலைகீழாக நேர்மாறாக நடந்துக்கிற. அப்போ அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? விட்டு தான் தொலையேன். ஒரு 2 நாள் திட்டினீங்கன்னா அது மறுநாள் விட்டு தொலை. திரும்ப 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 அந்த பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணி நோகடிக்கிற. மா, எனக்கு அதை பிடிக்கவே இல்லை, அவ்வளோதான். எப்போ ஒன்னெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசிச்சோ அப்போ கூட நான் சுந்தரி சுந்தரி சுந்தரின்னு அது பின்னாடி தான் போனேன். ஆனால் அமுதா போக சொன்னோன்னே இது எப்படி போகலாம்? முடியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம்ல. சரி போச்சு, போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணல, பேசியிருக்கலாம்ல. அதுவும் கிடையாது. அப்போ எனக்கு 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 என்னமோ பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அப்போது முன்னாடி இருந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ ஃபுல்லாக மாறணும்னு முடிவு எடுத்திருக்கேன். பார்த்துக்குவோம். ஏண்டா இப்படி, உனக்கு என்ன நடந்துக்கணும்னு ஆசையா? ஆசையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ இப்போலாம் அப்படி தான் தோணுது அந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு. அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிறேன். பண்றது என்னமோ சரியில்லை. ஆமா, நீ எப்போ இந்த மாதிரி தக்காளி தொக்கு தானே கேட்ப, இன்னைக்கு என்ன? அதுக்கு இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிக்காத மாதிரி திட்டுனேன். இப்ப என்ன, அந்த பிள்ளை இன்னமும் நடிக்குமா? கொஞ்சம் நல்லாவே மாறட்டும். அது வரைக்கும் இப்படிதான் நடந்துக்கணும் அதுகிட்ட. அதனால மட்டும்தான். என்னமோ பண்ணு. என்னத்த சுத்தர வெறுக்கடிச்சு அந்த பிள்ளை ஓட போகுது பாரு. நீ வேறம்மா, அதெல்லாம் போகாது, பாத்துக்க. அதையும் பாக்குறேன்டா. சரி உட்காருமா. அமுதா வீட்டுக்கு போனியா? அப்புறம் எங்கே போனேன்? குழம்ப கொண்டுக்கிட்டு அமதா வீட்டுக்கு தானே போனேன். போனே பிள்ளைய பார்த்தேன். நீ என்னமோ அந்த பிள்ளைய திட்டிட்டு இருக்கிய, என்ன மட்டும் தான் நான் வேகமாவே வந்தேனே. இதுக்கு தான் வேகமா வந்தியா? என் சத்த உட்காந்து பேசிட்டு வந்தா உன் மேல பயந்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் ஏன் உடனே வாரேன்? அதெல்லாம் பயப்படாத. எப்பவும் நீ இப்படிதான் இருக்க போற, அதனால நீ ஒன்றும் பயப்படாத. என்னமோ பண்ணு போ. அடக்கடவுளே, அமுதா, என்ன சசி என்ன சொல்ற? உன் மகன் இன்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சு அழுதுட்டு போச்சா? இருக்கான்? சே. என் பிள்ளையெல்லாம் தடுப்பூசி போட்டோம்னா சத்த அழுவுங்க, அதுக்கப்புறம் ஜாம் ஜாம்னு விளையாடுங்க. இது என்ன நோஞ்ச பிள்ளை மாதிரி இப்படி நொய் 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 நொயின்னு அழுதுட்டே இருக்கு? ஏன் சசி கேட்குற? சத்த தூங்குது, அப்புறம் அழுகுது, காலாம் தொட்டா வலிக்குது, காலாம் சிரிச்சா வலிக்குது. ஏன் கேட்குற? ஒரே அழுக பார்த்துக்க. என்ன செய்ய? அவன் என்ன சசி அது இன்னமும் கொலன்னு கூழு கணக்கா கொண்டு வந்திருக்க? அடி பாவி, உனக்கு இதை பார்த்தா கூழு மாதிரியா இருக்கு? இருக்கும் இருக்கும். பாவமே பிள்ளைத்தாச்சிக்காரி. சரி கொண்டு போய் கொடுப்போமே, ஒத்தால சாப்பிட மனசு வரலையேன்னு சொல்லி, அதுவும் என் வீட்டுக்கார ஆசை எனக்கு செஞ்சு கொடுத்தது. சரி உனக்கு கொஞ்சம் தருவோம், நாம அங்கே போனால் அதை இதையும் தின்னுட்டு வரமேன்னு சொல்லி கொண்டாந்தா கொலன்னு கூழி கிண்டி வந்திருக்காங்களாம். ஏட்டி, ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை செஞ்சு வச்சிருக்கா, தண்ணி கணக்கா இருந்துட்டு போகுது விடு. உனக்கு இது பிடிக்கும் நூடுல்ஸ் டி, இதை பார்த்து இப்படி சொல்கிற? ஐயே, என்ன சசி சொல்கிற? அப்படியா? இங்கே உண்டா? ஐயம்மாடி, நான் எத்தனை நாளாச்சு தெரியுமா? இந்த மனசில் மாசமாக இருக்கும் போதெல்லாம் ஒரு நாள் வாங்கி தர மாட்டார். சாப்பிடக்கூடாதுன்னு வாங்கியே தர மாட்டார் சசி. சரியான ஆள். எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருப்பாது. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். அதை சாப்பிடாத, 65 சாப்பிடாத, பிரியாணி சாப்பிடாத, நூடுல்ஸ் சாப்பிடாத, சிக்கன் ரைஸ் சாப்பிடாதுன்னு ஒன்று கூட வாங்கி தர மாட்டார் சசி. ஏன் பரோட்டா சாப்பிட்டே எவ்வளோ நாளாச்சு தெரியுமா?
கொண்டா சசி, நீயாவது நல்லா இருப்ப. சசி, இதே மாதிரி பரோட்டா ஒரு நாளைக்கு கடையில் வாங்கி கொண்டாரிய காசு தரேன். உன் வீட்டில் செஞ்சோன்னு சொல்லி போய் சொல்லி கொண்டு வந்துரு. ஆப்பா, உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்னைய பிடிச்சி வளர்த்தவா? ஏதோ பாவமே நூடுல்ஸை கொண்டு வந்தேன். நான் பரோட்டா போய் சொல்லியெல்லாம் நாங்கள் ஒன்றும் தர முடியாதுப்பா. பரோட்டா கடைக்காரனும் உன் புருஷனும் கூட்டு இது வேற சொல்லி கொடுத்துட்டா. நானா போய் வாங்க போறேன், நீ தானே வாங்குவ? ஏன் நான் வாங்குறேன், நீ ஏன் புருஷன்கிட்ட பரோட்டா கடைக்காரன் சொல்லி தரவா? போடி என்கிட்ட. ம் சரி கொண்டா இதையாது. இந்த அப்படி பிள்ளை தரியா என்கிட்ட இருக்கட்டும் டி. இதை ஒரே பொசிஷன்ல வச்சிருந்தா தான் அழாம இருக்கு. இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்கு. குடு குடு, நான் சாப்பிட்றேன். இந்தா அமுதா, பிள்ளை 10 ரூபா. பிள்ளை மேல எதுவும் ஊற்றி விட்டுறாத, கொஞ்சம் சூடா இருக்கு. என்ன சசி? ஐயோ இவரா? ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் வீட்டில் செஞ்சோம், எடுத்துட்டு வந்தேன். என்ன நூடுல்ஸா? எங்கள் வீட்டில் செஞ்சதுங்க. சசி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிள்ளை தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் போது அதை இதே கொண்டாந்தாரி, இதெல்லாம் திங்கலாமா முதல்ல? ஏன் சாப்பிட்ற நாங்கெல்லாம் மனசு இல்லையாக்கும்? நீ திம்ப, நீ மனசுல இருந்தாலும் திம்ப. நீ மனசு இல்லையே. நீ எதுக்கு அமுதாட்ட கொண்டு வந்து கொடுத்த? ஏன் அமுதா, உனக்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பல நாள் சொல்லிட்டேன் எதுவும் சாப்பிடாதன்னு. ஒரு நாளைக்கு சாப்பிட விட மாட்டீங்களா? ஏன் சசி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எதுவாக இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு அதை இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பியா? இங்கே பாரு சசி, அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடாண்ணா இதை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏன் சசி இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அமுதா, தயவு செஞ்சு கொடுத்துரு அமுதா. ஒரு வாய் கூட இன்னும் சாப்பிடல. ஆமாடி, கொடுத்துரு. ரொம்ப தான் அதிசயமா வச்சிருக்காரு இவர் மட்டும் பொண்டாட்டி. ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அப்படிதான். இல்ல சசி, நான் சாப்பிட்றேன். அவருக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் இதை தான் சொல்லுவாரு, எது சாப்பிடலாம் வேணான்ட்டு. இல்ல சசி, நான் சாப்பிட்றேன், நீ போ. என்ன மீறி அதுல ஒரு வாய் நீ சாப்பிட்டுருவியா? ஏன் சாப்பிடவா? ரெங்கராசி விடு, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, வீட்டில் செஞ்சது தானே. ஒன்றும் செய்யாத நீ சொல்லுவ. நம்ம நேரம் ஏதாவது செஞ்சுட்டு என்ன செய்ய முடியும்? நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அங்கங்கே சொல்லிட்டு இருக்கு. புழு கணக்கா அது இருக்கு. நீ வேற சசி, இலையாடாத, போறியா கொஞ்சம்? இப்போ 2-3 வாய் திங்கிறதுல என்ன ஆக போகுது? 2-3 வாய் திங்கிறதுலலாம் ஒன்றும் ஆகாது. ரொம்ப பண்ணாத. அவள் திங்கட்டும். பாவம், கையில் கொடுத்துட்டு பறிச்சா அவளுக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கும். பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்து என்கிட்ட வாங்கினா. அவளை ஒரு வாய் திங்கவளை எங்கே இருந்ததான் வந்து தொலைஞ்சியோ தெரியல. பாவம், தின்னுட்டு போட்டோம். தின்னுன்னு சொல்லு சிறங்கராசி. பார்த்துட்டே இருக்கா பாரு, நீ சொல்லுவேன்னு. பாவமா தெரியல உனக்கு? பாவமாவா? இங்கே வேறு அமுதா, உன்னை தின்னே ஆகணுமா? சரி, உன் விருப்பம்ப்பா. இதில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. உன் விருப்பம், திங்கிறதுனா தின்னி என்னமோ பண்ணு. என்னோட சத்தம் இதே பொழப்பா இருக்கு உன்னையோட. அவத்து பிள்ளையதா திட்டிட்டு நடக்க. சி உன்னைய வாடி. இல்லாத்த என்னையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மருமகளை தான் ரொம்ப தான் உன் மாவங்கார் பண்ணிட்டு இருக்காரு. வார கோவத்துக்கு கடுப்பாக இருக்குது எனக்கு. ஏன்டா இங்கே வரோன்னு வருது. நான் எப்போ வந்தாலும் ஏதாவது சண்டை போட்டுட்டு பாவமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைய பார்த்தா சரி நூடுல்ஸ்ன்னு அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டில் செஞ்சமே, சரி வீட்டில் தானே செஞ்சது கொண்டே கொடுப்போன்னு சொல்லி வந்தா திங்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைய சொன்னால் பாவமாக தெரியலையா? அந்த பிள்ளைய பார்த்தா அது பாவம்ல. எது இப்போ கையில் வச்சுட்டு திங்காதானே எப்படி திங்காமல் இருக்க முடியும்? பார்க்காத வரைக்கும் கூட திங்காமல் இருக்கலாம். பார்த்துட்டு திங்க தானே தோணும். நீங்களே சொல்லுங்கள் என்னன்னு. மா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. இது மட்டுமா பாதிக்கும்? பிள்ளை இருக்குல்ல. டேய், ஒன்றும் ஆகாதுடா. ஊர் உலகத்தில் அவ்வளோ பேர் இதை தாண்டா திங்கிறாவோ. யாருக்கு என்ன ஆயிருக்கு? யாரோ ஒரு ஆளுக்கு ஆகிறதுக்காக எல்லாத்துக்கும் ஒன்றும் ஆயிராது. வீடு அவள் கையில் வச்சுக்கிட்டு திங்காதுன்னா என்னம்மா திங்காமல் இருப்பா? பார்க்க பாவமாக தெரியலையா உனக்கு? சாப்பிட்டுட்டு போட்டு விட்டு தொலை. அமுதா, நீ சாப்பிடுமா? சாப்பிட போறியா நீ? இல்லை சாப்பிட போறேன்னு கேட்டேன். பாருங்க, இப்படி தான் ஒரு வாய் எடுத்து வைக்க போகணுன்னா சாப்பிட போறியான்னு கேட்குறாரு. ரொம்ப தான் அதிசயம் நடக்குது ஊரில், இல்லாத அதிசயம். சரி, நான் போகிறேன். அமுதா குறி, நான் என் பிள்ளைகள் கூட கொஞ்சம் வச்சுட்டு சின்ன உனக்கு உண்டாந்தா ரொம்ப தான் இது பண்ணிக்கிறியா. குடு, நான் கொண்டு போகிறேன். சரி சசி, பரவாயில்ல. இது தெங்கிறதுக்கு கூட எனக்கு கொடுப்பன இல்லை. சரி புடி, இந்தா. அப்புறம் இப்படிலாம் சொல்லும்போது எப்படி திங்க முடியும்? மனசு வரும். பரவாயில்ல சசி, இந்த பிடி, நீ கொண்டுட்டு போ. குடு, உனக்கு தான் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு. நீ இதெல்லாம் மீறியெல்லாம் ஒன்றும் திங்க முடியாது சாமி, கொடுத்துரு. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி நான் எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சசி. இந்தா. அதைத்தான் நானும் சொல்கிறேன், கொண்டா. எப்பா சந்தோஷமா? அவகிட்ட நான் இனி தரமாட்டேன். நான் இனி உன் வீட்டு பக்கமே எட்டியே பார்க்க மாட்டேன். சாமி, ஆளை விடு. நான் பேசுறது திட்டுறது ஃபுல்லாக அமுதாவ. நீ ஏன் கோச்சுக்கிற? எங்கே நீ அவளை திட்டுற? ஏன் கொண்டு வந்து கொடுத்தன்னு என்னதான் நீ திட்டுற? அவளை ஒன்றும் நீ திட்டவே கிடையாது. உடனே மாற்றி பேசாத, சரியா? யாரு? நான் மாற்றி பேசுகிறேனா? ஆமா,
நீ தான் மாத்தி பேசுற, அப்புறம் யார் மாத்தி பேசுறது? சசி தேவையில்லாம நீ வம்பிழுக்கிற சசி. நான் இனி வம்புளுக்கவும் இல்லை, உன் வீட்டு பக்கமும் இல்லை, ஆளை விடு. அத்தே வாரேன், என்னை ஏதாவது பாக்குறது வைக்கிறதுனா என் வீட்டுக்கு வாங்க, சரியாத்தே? அட ஏண்டி இவன் சொல்றான்னு நீ கோச்சுக்கிட்டு போற? ஆமா, உங்க பையன் பேசுறதெல்லாம் ஒன்றும் சரியில்லத்தே. ஆமா சரி அமுதா, பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. நான் எப்பாவது அங்கிட்டு வந்தீங்கன்னா கொண்டாந்து காமி பிள்ளைய. என்ன உன் பிள்ளை தான் கண்ணுக்குள்ளேயே நிற்கும், வேற ஒன்றும் இல்லை. சரி பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிட்ட, சரி நல்லா இருந்தா சரி. இனி நான் ஏன் இங்கிட்டு வாரேன்? இது என்ன கொடுமையா இருக்கு? அங்க பேசுனா இது கோச்சுக்கிட்டு போகுது. நான் என் உன் வீட்டுல இருந்து கோச்சிட்டு போறேன். நான் கோச்சிட்டுலாம் ஒன்று போலப்பா சாமி, என்ன ஆளை விடு, நான் பாட்டுக்கு போட்டு போட்டுன்னு போயிடுறேன். எடி சசி, அட வாடி, அவன் பேசுறான்னு இவ போயிட்டு இருக்கா. கடவுளே என்ன இது போ. நான் வரலத்த உன் வீட்டுக்கு, நீயே இருந்துக்க, நான் போறேன். வானா போட்டு விடுமா. நான் இவ்வளோ திட்டிட்டு இருந்தா அது வாட்டு போயிட்டு இருக்கு பாரு. ச்சே, எல்லாம் இந்த அமுதாவால வந்தது. ஆமா, அவளால வந்தது நீ வாட்டு சொல்லு. அவ என்னடா பண்ண உடனே கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட தான் செய்வாவ. அதுக்கு தானே நான் திட்டுறேன். அது ஏன் அப்படி கோச்சிட்டு போகுது? அது என்னன்னு அவகிட்ட தான் கேட்கணும். இது பாரு, இது உம்முன்னு இருக்கு. 4 நாளைக்கு இனி பேசாது. எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவனே இது பண்ணிக்கிடுவான். ஏமதா பேச மாட்டியே? நீ 4 நாளைக்கு நீ பேச மாட்டியே? ஒன்று சொல்லிடக்கூடாது. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படியே ஓரமாக உட்காந்துக்குவேன். என்னமோ பண்ணி தொலை. பாத்தியா, ஒன்று என்னடானா அது வாட்டுக்கு வச்சுட்டு போகுது. ஒன்று என்னடானா எனக்கு என்ன மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்குது. என்னம்மா பண்ணுறது இதெல்லாம் வச்சுட்டு? ஆமா, திட்டுறதெல்லாம் திட்டிடுவ, பண்றதெல்லாம் பண்ணிடுவ. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது நீ என்கிட்ட கேளு. போடாங்கிட்டு வேலையத்தவனே. நீ ஒரு ஆள் சேர்ந்த போ அங்கிட்டு.